ஃப்ரெண்ட்ஸ், தமிழக அரசுலேருந்து பாருங்க கிராம உதவியாளர் கேட்டகரிக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மொத்த வேக்கன்சி வந்து 2299 வேக்கன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு. 38 மாவட்டத்துக்குமே. மாவட்ட வாரியா வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உங்க சொந்த ஊர்லேயே தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்க போகுது. கல்வி தகுதினா நீங்க 10th நீங்க முடிச்சிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் டேட் வந்து 5th ஆகஸ்ட்டுக்குள்ளார நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ், இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் கேரியர் சைட்டு. ஸோ உங்களுக்கு வந்து கிராம உதவியாளர் கேட்டகரிக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. அதில் வந்து பாருங்க இப்போ முதல் மாவட்டமாக வந்து செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னா ஃபர்ஸ்ட் லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் வேணும்னா ரெண்டாவது லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணால் அதுக்கான பிடிஎஃப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் டேட் வந்து 5th ஆகஸ்ட்டுக்குள்ளார நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து காமிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ விண்ணப்ப படிவம் கிராம உதவியாளர் பணியிடக்கான விண்ணப்பம் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம். இதே மாதிரி தான் உங்களுக்கு எல்லா மாவட்டத்துக்குமே வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து தனித்தனியாக வந்து வரும். இதில் வந்து பாருங்க உங்களோட ஃபோட்டோ வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட நேம்ல இருந்து உங்களோட தந்தை பேர், ஸோ உங்களோட இருப்பிட முகவரி, பிறந்த தேதி, ஸோ வயது, ஸோ உங்களோட ஜெண்டர்ல இருந்து உங்களோட ஜாதி, உட்பிரிவு, அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளியா ஆம் இல்லைங்கிறத கொடுத்துருங்க. ஆதரவற்ற விதவியாக இருந்தால் அதுக்கும் ஆம் இல்லைங்கிறத கொடுங்க. முன்னாள் ராணுவத்தினரான்னு கேட்டிருக்காங்க. இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க. அதே மாதிரி பணியிடம் கோரும் கிராமத்தோட பேர் வந்து நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எந்த தாலுக்காங்கிறதெல்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி வந்து பாருங்கள் இருப்பிட மாவட்டம் அது கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இருப்பிட வட்டம், இருப்பிட கிராமம், அதுக்கப்புறம் கைபேசி எண், உங்களோட ஃபோன் நம்பர், உங்களோட இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் கல்வி தகுதிக்கான விவரம் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் 10th முடிச்சிருந்தாலே எலிஜிபிள் தான். அது நீங்கள் 10th பாஸ் இருந்தாலும் சரி, ஃபெயிலாக இருந்தாலும் சரி, அது நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி ஓட்டுநர் திறனுக்கான விவரம் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது மிதிவண்டி வந்து உங்களுக்கு ஓட்ட தெரிஞ்சிருக்குதான்னு கேட்டிருக்காங்க. ஆம் இல்லைங்கிறத நீங்கள் கொடுங்க. அதுக்கப்புறம் உங்ககிட்ட வந்து இருசக்கர வாகனத்துக்கான மோட்டார் வாகனத்துக்கான ஸோ உங்களுக்கு இதில் லைசன்ஸ் இருக்குதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது உங்களுக்கு தெரியும்னா ஸோ எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ, அதாவது ஆம் இல்லைங்கிறத கொடுத்துருங்க. டிரைவிங் லைசன்ஸ்க்கான நம்பரு, அதுக்கப்புறம் லைசன்ஸ் வேலிட்டி டேட், இதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக இதில் ஃபில் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கொடுத்துட்டு உங்களோட சைன், அதுக்கப்புறம் நாள், இடம், இதை நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து பாருங்கள் வட்டாட்சியர்னு கொடுத்து வட்டம்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் வந்து எந்த வட்டத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ, எந்த தாலுக்காவோ அதோட நேம் வந்து மென்ஷன் பண்ணி செங்கல்பட்டு மாவட்டம்னே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபில் பண்ணிட்டு வந்து பாருங்கள் இங்கே நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தமிழ் வந்து எழுத படிக்க வந்து நல்லா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி வந்து 10ஆம் வகுப்பு வந்து நீங்கள் வந்து முடிச்சிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான். அதில் வந்து பாருங்கள் ஸோ இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 10th வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து முடிச்சிருக்கணும். அதில் வந்து தமிழ் வந்து ஒரு பாடமாக எடுத்து நீங்கள் வந்து தேர்வு எழுதப்பட்டு இருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து இங்கே வந்து பாருங்கள் விண்ணப்பதாரர் அந்த வட்டத்தை சேர்ந்தவராக நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. தமிழில் பிழை என்று எழுத படிக்க வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதே மாதிரி விண்ணப்பதாரர் சம்மந்தப்பட்ட வட்டத்தை சேர்ந்தவராக நீங்கள் வந்து இருக்கணும். ஏன்னா இது வந்து மாவட்ட வாரியாக அந்தந்த தாலுக்கா வாரியாக வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில தாலுக்காவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த தாலுக்காவோட நேமே வந்து நோட்டிஃபிகேஷன் இருக்குது. அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ வயது வரம் வந்து பாருங்கள் குறைந்தபட்சம் 21, அதிகபட்சம் 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இதர பிரிவினராக இருந்தால், அதாவது அதே வந்து நீங்கள் பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி இவங்களாம் வந்து 37 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மாற்றுத்திறனாளியாக இருந்தால் கூடுதலாக வந்து உங்களுக்கு வயதிலிருந்து 10 ஆண்டு வந்து தளர்வு வந்து இருக்குது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. முன்னாள் ராணுவத்தினர்னா அதுக்கு தனியாக வந்து உங்களுக்கு வந்து இதில் வயது வரம்புலேருந்து உங்களுக்கு தளர்வு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து உங்களுக்கு காலி பணியிடத்துக்கான விவரம் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது கிராமங்கள் வாரியாக வந்து பாருங்கள் பெயரோட கொடுத்துருக்காங்க. எவ்வளோ வேகன்சிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இதில் செங்கல்பட்டில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து திருப்போரூர், இந்த 2 இதுக்கும் வந்து உங்களுக்கு கிராமத்தோட பேர் வந்து கொடுக்கல. அதில் வந்து உங்களுக்கு வேகன்சி இல்லை. அதுக்கப்புறம் உங்கள் மீதி இருக்கிற 2 இதில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து இதில் வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அது எந்தெந்த கிராமத்தோட பெயர், அதுக்கான வேகன்சியுமே வந்து உங்களுக்கு வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செய்யூர் கிராமத்துலேயும் வந்து உங்களுக்கான வேகன்சி இருக்குது. தாம்பரம் கிராமத்துலையும் கொடுத்துருக்காங்க. வண்டலூர் இதுலையும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பல்லாவரம் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக வந்து 41 வேகன்சி வந்து இந்த செங்கல்பட்டு இதில் வந்து உங்களுக்கு வந்து வந்திருக்கு. அந்தந்த கிராமத்தோட பெயரோட கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னொரு டிஸ்ட்ரிக்ட்டுமே வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துருச்சு. நோட்டிஃபிகேஷன் வந்து ஒன்று ரிலீஸ் பண்ணாமல் இருக்காங்க. அது வந்து உங்களுக்கு 1 பை 1 உங்களுக்கு வந்துடும். எல்லா மாவட்டமே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. நீங்கள் எந்த மாவட்டங்கிறது கமெண்ட்டில் தெரிவிங்க. வந்துச்சுன்னா உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். இதில் வந்து எந்தெந்த மாவட்டத்தை நான் எப்படி செக் பண்ணுறது, உங்களுக்கு எந்த வெப்சைட்டில் போய் நாங்கள் செக் பண்ணுறது அப்படிங்கிற உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கும். அதையுமே உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து tndistricts.nic.inங்கிற வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா எல்லா மாவட்டத்தோட பெயருமே வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து பாருங்கள் அந்த வெப்சைட்டுக்கான நேமு tndistricts.nic.in. இந்த வெப்சைட்டில் வந்தீங்கன்னா 38 மாவட்டத்தையும் நீங்கள் ஒரே வெப்சைட்டில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து பாருங்கள் அரியலூர்னா அந்த இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அரியலூர் மாவட்டத்துக்கு வந்து டேரெக்டாக போயிடும். செங்கல்பட்டு இப்போ நான் சொன்ன பற்றில அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் இப்போ நான் காமிச்ச பற்றியில் அது இருக்குது. அதே மாதிரி தான் வந்து உங்களுக்கு வந்து பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட்டுமே வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து
அப்ளிகேஷன் ஃபார்ம் மட்டும் உங்களுக்கு வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இங்க வந்து பாருங்க பெரம்பலூர் இருக்கு பார்த்தீங்களா? அத நான் கிளிக் பண்றேன். அத கிளிக் பண்ணதும் உங்களுக்கு வந்து பாருங்க கீழயே வந்து உங்களுக்கு வந்து வில்லேஜ் அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மென்ட்க்கான அப்ளிகேஷன் ஃபார்ம்னு இங்க குடுத்திருக்காங்க பார்த்தீங்களா? அப்ளிகேஷன் ஃபார்ம் மட்டும் ரிலீஸ் ஆயிருக்கு. நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணாம இருக்காங்க. நீங்க வந்து நோட்டிஃபிகேஷனுமே வந்து வெப்சைட்ல வந்து அப்டேட் பண்ணிருவாங்க. ஸோ ஒன் பை ஒன்னா உங்களுக்கு ஒரு மாவட்ட வாரியா வந்து நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் வந்து ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இப்படி தான் வந்து நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் வந்து நீங்க செக் பண்ற மாரி இருக்கும். செக் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.